கரங்களை உயர்த்தி சற்று நேரம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி வாழ்த்தினது போல எப்பயும் போல் ஐ ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் எல்ஸ் ப்ரிப்பேர்ட். ஆனால் குருத்தோலை நாயர் வந்து என்னடா செய்ய போகிறேன் அப்படின்னு மம்மி நேற்று நைட் கேட்டாங்க. ஸோ தட் இஸ் வேர் என் மைண்டு ஃபுல்லாகவே திரும்ப ஃபுல் ரீசெட். கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கே தெரியும் எத்தனையோ மாதங்களாக நம்ம சர்ச்சில் மார்க் சுவிசேஷத்துலேருந்து அப்பா பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மார்க் சுவிசேஷம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ சுருக்கமாக எழுதப்பட்டது எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த சுவிசேஷங்கள் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின், எப்போ இந்த கேள்வி வர ஆரம்பிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யோவான் சுவிசேஷத்தில் ஆரம்பத்திலே இயேசு ஒரு தடவை போய் எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போய் எடுத்தவனே ஒரு தடவை விரட்டிட்டு வந்தாது. மற்ற எல்லா காஸ்பல்ஸ்லேயும் கடைசியில் வந்து குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த நாள் இயேசு வந்து போலி ஆலயத்தை உள்ளே இருக்கவங்கெல்லாம் விரட்டினார் அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருப்போன்னு தெரியலை. ஆனால் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்தையும் நான் வாசிச்சிட்டேன். எல்லாமே அங்கங்கே வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்குது, சில விஷயம் இன்னொரு இடத்துல இருக்குது. அப்படின்னு நம்ம பார்த்தனால நம்ம என்றைக்குமே வந்து இது எத்தனை பேர் ரொம்ப உண்மையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிருக்கோன்னு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் இயேசு 2 தடவை இது பண்ணாருன்றதே வந்து நம்மளுக்கு தெரியும். ஜீசஸ் ரெடீம்ஸ்லேருந்து ஸ்டீஃபன் என்ன வருவார், அவங்க அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் என் மைண்ட்லேயே அது ஏறிச்சு. இதில் என்ன ரொம்ப சிரிப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து என் அப்பா என் கையில் வந்து ஒரு இங்கிலீஷ் பைபிளை கொடுத்துட்டாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து நான் இந்த இங்கிலீஷ் பைபிளை தான் வாசிச்சிருக்கேன். அந்த பழக்கத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் தமிழ் பைபிள் வாசிக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காலேஜ் போகும்போது, காரணியாவுக்கு ஜாயின் பண்ணும்போது அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய பைபிள், அந்த காலேஜ் ஃபுல்லாக வந்து எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கு முதக்கன்னு நாங்கள் ரீசெண்டாக காரணியா போகும்போது கூட அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு பெரிய பைபிள் வச்சுட்டுல நீ நடப்பா, இத்தினோண்டு பையன் எவ்வளோ பெரிய பைபிள் யூஸ் பண்ண. நான் காலேஜ் போகும்போது 47 கிலோ. ஏன்னா யோசிச்சு அவ்வளோ பெரிய பைபிள். ஆனால் அந்த பைபிளில் வந்து எத்தனை பேர் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நேற்று கூட என்கிட்ட ஒரு பர்சன் வந்து நேற்று நைட்டு ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பைபிளை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஆனால் பைபிளில் எனக்கு கொடுத்த பைபிள் வந்து அப்பா கொடுத்தது வந்து ஒரு ஸ்டடி பைபிள். அதனால தான் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்பயுமே நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன் என் லைஃப்பை பற்றி. நான் அப்பயுமே நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்டடி பைபிளோட அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு இருக்க வசனத்துக்கு நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு புக்குக்கும் முன்னாடி ஒரு 3 பக்கத்துக்கு இது எப்போ எழுதப்பட்டுச்சு, யார் எழுதுனா, என்ன டைமில் எழுதுனாங்க, என்ன சிச்சுவேஷனில் எழுதுனாங்க, அதை ஒழுங்காக வாசித்ததே கிடையாது. பைபிள் வாசிக்க சொன்னாலும் அதில் இருக்க வசனங்களை ஒழுங்காக வாசிச்சோமோ வாசிக்கலையோ, அது கீழே இருக்க ஃபுட் நோட்ஸ் நிறையா வாசிச்சிருக்கேன். அந்த பைபிளில் என்ன ஃபுட் நோட் இருக்குன்னு என்கிட்ட இன்னைக்கு கேட்டிங்கனாலும் நான் சொல்லிடுவேன், அந்த பைபிளில் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு. ஆனால் அப்பயும் வசனத்துக்கு மேலே அந்த கான்சன்ட்ரேஷனில் 2 பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புரிஞ்ச எல்லா வசனத்துக்குமே அடியில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். புரியாத வசனத்துக்கு நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் யாருக்குமே என்ன சொல்லன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது எப்படின்னா 17 வயசுலேருந்து இந்த கேள்வி எனக்கு மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன் யாருக்குமே அதை சொல்ல, நான் தேடுற விஷயத்துக்கு பதில் யாராலையுமே கொடுக்க முடியலையே. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்து ஏன் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன்னா, அந்த பைபிளில் வந்து எல்லா நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பைபிள்லேயும் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் ஒரு 3-4 பக்கத்துக்கு ஹார்மனி ஆஃப் த காஸ்பல்ஸ் அப்படின்ற. அப்படின்னா என்ன, 4 இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி 4 புஸ்தகங்கள் பைபிளில் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஆக்சுவலாக எத்தனை புக்கு எழுதப்பட்டிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா பிரச்சனை இருக்குது. எக்கச்சக்கமான பேர் இப்படி எழுதியிருக்காங்க. காஸ்பல் அக்கார்டிங் டு பீட்டர், அப்படி இப்படி என்னெல்லாமோ இருக்குது. அது எல்லாமே அந்த காலத்து அப்போஸ்தலர்லேருந்து எல்லாரும் தேடி பார்த்து இது எல்லாமே பொய் நிருபங்கள்ன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொய் நிருபத்தை தான் யார் பெருசாக்குவா யோசிச்சு பாருங்க. அதுலேருந்து தான் படம் எடுத்து அதுலேருந்து தான் வந்து ஒரு பெரிய ஒரு புக்கெல்லாம் வந்து இது டவின்சி கோட் அதெல்லாம் பிரச்சனை கலப்புனதெல்லாம் அந்த மாதிரி புக்கிலேருந்து கதையெல்லாம் எடுத்து. ஸோ இதெல்லாம் நம்ம வாசிக்கிறதோட 4 புஸ்தகம் இருக்கேன். 4 இந்த புக்கில் எங்கே இருக்குன்னா நம்மளோட விவரம் தெரிஞ்ச நம்மளோட பைபிளை படித்து அறிஞ்ச எஸ்ரா மாதிரி ஆட்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, மத்தேயுவில் என்ன எழுதியிருக்கு அதே லூக்காவில் இருக்கா, அதே இது மார்க்கில் இருக்கா, அதே இது யோவானில் இருக்கா, ஆர்டரில் அட்டவணை வச்சு எடுத்துருந்தாங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அத்தனை வருஷமாக அந்த பைபிள் நான் கையில் வச்சுருந்தோம். நான் கிட்டத்தட்ட நான் மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு தான், ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து எங்கள் வீட்டில் டேபிளில் ஜான்வரியில் அவங்க அப்பாவோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க. அப்போ தான் என் மைண்ட்லேயே ஏறிச்சு, ஆஹா 2 தடவை ஜீசஸ் டெம்பிளுக்கு அதே விஷயத்தை செய்கிறதுக்கு போயிருக்காரு. இது ஏன் நம்மளுக்கு சொல்ல வரோம், நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ விஷயத்தை நம்மளுக்கு திரும்ப 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 படிப்பிக்கிறார். அந்த காலத்து ஜனங்களுக்கே, இயேசுவோட ஓன் ஜனங்களுக்கே ஆண்டவர் கொடுத்த சான்ஸு 2 தடவை. முதல் தடவை கல்லர் குகையை ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட் டைம். 2வது தடவை கல்லர் குகையை மாற்றிட்டீங்களே அப்படின்னார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரான்னு பார்த்தா இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம குருத்தோலை ஞாயிறு வரும்போது நம்ம குருத்தோலை ஞாயிறை பற்றியே தான் நம்ம யோசிக்க போகிறோம், அதை பற்றியே தான் நாங்கள் கேட்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நான் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் அதை நான் கடைப்பிடிக்க போகிறேன்னு எத்தனை பேர் நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோன்றது எனக்கு தெரியல. உங்களை கை கொடுத்துக்க சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் என் வாழ்க்கை மாறணும். சொல்லமா? Our loving heavenly Father, we praise you Lord, we thank you. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க, உங்கள் பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கட்டும். உங்கள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு பசிக்காது, எங்களுக்கு தாகம் எடுக்காது, வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு போதும். மோசே நீங்கள் 80 நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க புசியாமல் குடியாமல். அப்படின்னா ஆண்டவரே நீங்கள் எங்களை இந்த 2 மணி நேரம், இந்த 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம் கூட நீங்கள் எங்களை முழுவதுமாக பாதுகாத்துக்க முடியும். லார்ட் ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தி. எங்கள் இருதயத்திட்ட பேசுங்க, எங்கள் மனசில் பேசுங்க, எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பேசுங்க. லார்ட் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத், ஆண்டவர் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதை கேட்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை ரெடி ஆக்குறது ஆண்டவரே, நீங்கள் எங்களை ரெடி ஆக்கிட்டீங்கன்னா நாங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எங்கள் உள்ளத்துக்குள்ளே, எங்கள் இருதயத்துக்குள்ளே எல்லா வார்த்தையும் உள்ளுக்குள்ளே போகும். We ask you for this grace and mercy. In Jesus' name we pray. Amen. ரைட், இன்றைக்கி நம்ம ஏற்கனவே மத்தேயு 21 அதிகாரத்துலேருந்து இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற பேசேஜ் நம்ம கேட்டுட்டோம், வாசிச்சிட்டோம். நான் உங்களுக்கு லூக்கா புஸ்தகத்துலேருந்து எடுத்திருக்கேன். 19 அதிகாரம் 29வது வசனத்துலேருந்து ஏறத்தாழ 38வது வசனம் வரைக்கும் அந்த ஃபுல் ஸ்டோரி நம்மளுக்கு இருக்குது. முதல்ல வந்து என்ன, எருசலேமுக்கு பக்கத்தில் இயேசு திரும்ப வர்றாரு. அதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட். நான் எதுக்கு உங்கள்கிட்ட அந்த ஹார்மனி ஆஃப் த காஸ்பெல்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஜீசஸ் எப்படி பண்ணார், எப்படி அவரோட மினிஸ்ட்ரி செஞ்சார், அதெல்லாம் உங்களுக்கு பாஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் சுவிசேஷத்தை சொல்லும்போது இருந்தார். இயேசு எருசலேம் விட்டு போனார், எருசலேமுக்கு திரும்ப வந்தார். இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பைபிள் அந்த பேசேஜ் நம்ம ஏற்கனவே நம்மளோட ரெகுலர் பைபிள் ரீடிங் அதை கரெக்டாக வந்திருந்தோன்னா, லூக்கா 13 அதிகாரத்தில் வந்து இயேசு வந்து எருசலேமுக்கு நேராக வரப்போகிற நேரத்தில் ஒரு பரிசேயன் வந்து சொல்கிறான், நீங்கள் எருசலேமுக்கு வராதிங்க, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு உங்கள் உயிர் சக்கரை கட்டினா நீங்கள் வராதிங்க, ஏரோது உங்களை கொலை செய்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. This is the first instance
ஜீசஸோட பிளானை வந்து அவர் சொல்ல வர்றதுக்கு அந்த டைமில் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான வார்த்தை சொல்லுவார். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், என்ன எனக்கு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு மினிஸ்ட்ரி இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, 3ஆவது நாள் தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்குள்ளே தானே வந்து தீர்க்க தரிசிகள் மறிக்கணும், வெளியே மறிக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை விடுவார். there was nothing that was, நம்ம கேட்டு பார்த்தோம்னா அந்த இப்போ பர்டிகுலர் லூக்கா நான் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இத்தனை வருஷம் நான் கவனிச்சதில்லை. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் போகும்போது என்னோட பொறுத்தனையை எடுத்து அந்த ஃபுல் அந்த இஸ்ரேலில் இருக்கும்போது லூக்கா அதிக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வாசித்து முடித்தேன். ஆனால் அப்போ கூட தெரியாத விஷயங்கள் இந்த வருஷம் பார்த்தா ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசுவோட வார்த்தையில் வந்து எத்தனை ஊசி இருக்குது, ஒரே வாழைப்பழத்துக்குள்ளே எத்தனை ஊசி இயேசு அனுப்புனார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர்ற மாதிரி இருக்குன்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து நடுவில் வந்து ஷார்ப்பாக ஒரு வார்த்தை. நம்ம இயேசுவை பற்றி நம்ம அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமா? இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு கண்கள் திறக்கப்படுதா? நாங்கள் போன வாரம் ஈவினிங் நம்ம பைபிள் ஸ்டடியில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கண்களை திறக்கப்படுறதை பற்றி. ஆண்டவர் நம்மளோட கண்களை எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு வெளிச்சம் தெரியுது, நம்மளுக்கு கலர்ஸ் தெரியும். அந்த கலர்ஸில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரிசமில் வந்து ஒரு ஒயிட் லைட் அனுப்புனா நம்மளுக்கு ரெயின்போ கலரில் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படி அந்த 7 கலரும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வானவில் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் வானவில் நான் 7 கலரும் பார்த்தேன்னு சொல்லியிருக்கீங்க? நான் யூ ஷுட் ஹவ் ஆக்சுவலி சீன் இட். எந்த வானவில் இல்லாலும் 7 கலரும் வானவில் விடுங்க, நீங்கள் டேமுக்கு போனீங்கனாலும் தண்ணி பாஞ்சிச்சுன்னா தெரியும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, எனக்கு ரொம்ப அழகாக ஒன்று சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, வயலட் கலர் எங்கே இருக்குது, ரெட்டு கலர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இந்த சைடு இருக்கும், 1 அந்த சைடு இருக்கும். இது 2ஐயும் வந்து நேச்சரில் நீங்கள் சேர்க்கவே முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஒன் கலர். வெள்ளை கலருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ஒன்று இந்த சைடு தான் வரும், ஒன்று அந்த சைடு தான் வரும். அப்போ தான் ஒன்று சொன்னாங்க, உங்கள் மூளைக்கு வந்து இது 2மே சேர்ந்து ஒரு கலராக இருக்க முடியாதுன்றது உங்கள் மூளைக்கு தெரியாது அப்படின்னாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், அந்த வயலட் கலரையும் சேர்த்தோம், ரெட்டியை சேர்த்து பர்பிள் இன்னொரு கலரை நம்ம உண்டு பண்ணிட்டோம். ஆனால் அந்த கலரை எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நம்ம மைண்டுக்கு வந்து கரெக்டாக வந்து இது பர்பிள்னு தெரியும். என்ன தெரியும்? அது எப்படி தெரியும்? சயின்டிஸ்டால் இன்றைக்கி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவங்க ரிசர்ச் பண்ணாங்க, இதையும் ஒருத்தர் உட்காந்து யோசிச்சிருக்கானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், உலகத்தில் யோசிக்கிறதுக்கு தான் நம்ம தான் யோசிக்கிறதில்ல, யாரோ ஒருத்தர் இதான் ஒழுங்காக யோசிச்சிருக்காங்களே. அது பண்ணலன்னா நம்மளுக்கு இந்த ஹார்மனி ஆஃப் த காஸ்பல்ஸ் மாதிரி மத்தேயுவில் என்ன எழுதிருந்துச்சு, அது எங்கே எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் யாருமே நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு டைமில் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர தான் இது ஏற்கனவே இங்கே இருக்கா, இதுவும் ஒரே எக்ஸாம்பிள் தானா, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து நம்ம பைபிளை ஒரு 5 முறையோ 6 முறையாவது நம்ம வாசிக்க வேண்டியிருக்கு. அது அடுத்த பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள். அப்போனா வந்து ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா, இது 2 சேரக்கூடாது, அது உன் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் மாற்றிருக்கலாம்ல. அது நம்ம என்னைக்காவது யோசிச்சோமா? அதே மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், நம்ம பார்க்குற வயலட்லேருந்து ரெட்டு கலர் வரைக்கும் விசிபிள் லைட், என் கண்ணுக்கு தெரிகிற லைட்டு. இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, இன்விசிபிள், என் கண்ணுக்கு அது தெரியாது. ஆனால் சயின்டிஸ்ட் தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்க, சார் ரிசர்ச் பண்ணிட்டு, இல்லை உங்கள் கண்ணால் ஆக்சுவலாக பார்க்க முடியும், ஆனால் அது உங்கள் கண்ணு பார்க்குறது நம்மளுக்கு எப்படி நம்ம பார்க்குறது நமக்கு தலைக்கு தெரியுது, நம்மளுக்கு புரியுது. நம்ம பார்க்குறது எப்படி நம்மளுக்கு புரியுதுன்னா, நம்ம மூளைக்கு வந்து அது சிக்னலாக போய் நம்ம மூளை வந்து அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுது. ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் அந்த லைட் ரேஸ் எப்படி வந்தால் நம்ம கண்ணுக்கு எல்லாமே தலைகீழ தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியணும்.
நம்ம எல்லாரும் தலைகீழ தான் தெரியணும். ஆனால் நம்ம மூளைக்கு இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம மூளைக்கு ஞானம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ வேலையை பார்க்குற மூளையை நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம வந்து 5% கூட யூஸ் பண்ணல. அந்த மிக உலகத்தில் பயங்கரமான ஞானிகள் 20% தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்புறம் மீதி 80% நம்மளை விஷயத்தில் 95% நம்ம மீதி என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் 2-3 இடத்துல பைபிள் எழுதியிருக்கார், அவன் கண்களை திறந்தார். அவங்களோட கண்களை திறக்கும் போது அவங்களுக்கு நம்ம பார்க்காத சில விஷயம் தெரிஞ்சு. அப்புறம் ஆண்டவர் கண்ணை திறந்தால் தான் நம்ம மனதை திறந்து விட்டாரா? லைட்டாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மனதை ஆண்டவர் திறந்தார்னா நம்மளுக்கு இதே விஷயத்தில் இதே பைபிள் பேசேஜில் நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும். இப்போ புரியுதா? ஆண்டவர் ஏன்ட்ட நீங்கள் இன்னைக்கு பேசுங்க, என் கண்களை என் மனக்கண்களை திறங்கன்னு ஜெபம் பண்ணலாமா? லார்ட், யூ ஓப்பன் மை ஐஸ். என் கண்களை திறந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லித்தரது எனக்கு புரியும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லித்தரது எனக்கு புரியலைன்னா நான் அதே மாதிரியே வந்துட்டு அதே மாதிரியே நான் திரும்ப போவேன். ஐ எம் நாட் கெட்டிங் எனி திங் அவுட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யுவர் வேர்ட். ஆண்டவரே, நீங்களே என்கிட்ட பேசுங்க, நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க, இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 19:29 தான் எழுதியிருக்கு. ஜீசஸ் வந்து ஊருக்கு பக்கத்தில் வரும்போது என்ன சொல்கிறது, 2 சீஷர்களை அனுப்பி 30 அந்த வில்லேஜுக்கு போங்க, அந்த வில்லேஜில் வந்து ஒருவர் ஏறாத ஒரு கழுதை குட்டி இருக்கும், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து நீங்கள் கொண்டு வாங்க. திஸ் இஸ் verse 30. 31 பாருங்க. அதை ஏன் அவிழ்க்கிறீர் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்ற இந்த வசனத்தினால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் நம்ம ஒர்ஷிப்பில் மம்மி நாங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துருச்சு. அது வேற. இது கழுதைக்குட்டி தான், இது கோவேரி கழுதை கிடையாது. கோவேரி கழுதை வாஸ் யூஸ்ட் ஃபார் கிங்ஸ். அது உண்மையாகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே சரியான சைஸுக்கு வரும். அந்த போர் குதிரையோடு நீங்கள் மிக்ஸ் பண்ண, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. குதிரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது வந்து சண்டையை பார்த்தா அது நேராக உள்ளுக்குள்ளே பாய தான் செய்யும். சரி, நான் அப்படி கிடையவே கிடையாது. நான் என்ன வேணா கழுத மாதிரி, எனக்கு ஏதாவது ஒரு இது மூட்டையை தூக்க சொன்னீங்கனாலும் நான் அடுத்த பக்கம் தான் திரும்புவேன். சரி, அதுக்காக தான் கழுதையாக வச்சு அதோட மிக்ஸ் பண்ணாங்க. எதனால? ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு கழுதையோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சுனாலும் இது சண்டைக்குள்ளே முதல்ல உள்ளுக்குள்ள. அப்போனா ராஜா வந்து ஆளுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே போயிட்டாருன்னு அவர் அடிபடக்கூடாதுன்றதுக்காக ராஜாவை எதில் ஏற்றுனாங்க? கோவேரி கழுதையில் ஏற்றுனாங்க. ஆனால் இயேசு வந்து கழுதை குட்டியின் மேலே ஏறினார்னா அவர் சண்டைக்கே வரல. அதுதான் வந்து வெளியே எல்லாருக்கும் ஜீசஸ் சொன்ன புரிய வைக்கிறதுக்குன்னு சொன்ன விஷயம். ஆனால் சீஷர்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வந்து சமாதானத்துக்காக நான் யோசிச்சு பாருங்க, இது எல்லா இடத்துலையும் இருக்கு. மத்தியில் நீங்கள் தேடி பார்த்தா இருக்கும். நான் சமாதானத்துக்காக நான் வரல, ஒரு குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னார். என்ன குழப்பம் ஆண்டவரே? அந்த குழப்பம் வந்து இயேசு யாரு, இயேசுவை முழுதாக புரிஞ்சிக்க முடியுதான்ற ஒரு குழப்பம். அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே விடுங்க, நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவரே, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்? எத்தனை பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கோம்? யோசிச்சு பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர் அந்த கேள்வி கேட்டிருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ சீஷர்கள்ட்ட சொல்லிட்டார். சீஷர்கள் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? இது வடிவேல் ஜோக் மாதிரி கிடையாது. அவர் சொல்லாத விஷயம்லாம் இவங்க போய் சொல்லி விடுற அந்த மாதிரி கிடையாது. சீஷர்கள் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எங்க சொல்லிக்க, அதை அவிழ்க்கிறவர்கள் யாராவது உங்களிடத்தில் கேட்டால் இப்படி பதில் சொல்லுங்க. யார் அவங்ககிட்ட கேட்டாங்க? நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? 33 வசனத்தை பார்த்தா அந்த கழுதையோட ஓனர் கேட்டார். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், இங்கிலீஷ் பைபிளில் கிளியரா அதோட ஓனர்ஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நம்மளுக்கு இது நல்லா தெரியும். இதை பற்றி உலகத்தில் பயங்கரமான ஜோக்ஸே
புக்கில் எழுதி வச்சிருக்காங்க. என்ன யாரோ ஏதோ பண்ணுற போது என்னோட விஷயத்தை எதுக்கு நீ வந்து தொடுற? உலகத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக்கில் பிஸ்கெட் பாக்கெட் வச்சு ஒரு கதையே இருக்கு. பிஸ்கெட் பாக்கெட் வச்சு 2 பேர் வர்றாங்க, உட்காராங்க, ஆளுக்கு எதிர்த்து உட்காடுறாங்க. 2 பேரும் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. நடுவில் பிஸ்கெட் பாக்கெட். இவர் உட்காந்துருக்காரு, இவர் பிஸ்கெட் பாக்கெட் இங்கே வச்சாச்சு. அடுத்தவர் ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு வந்து பிஸ்கெட் பாக்கெட் ஓப்பன் பண்ணு. என்ன பண்ணுவீங்க அந்த நேரம்? நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்றது எனக்கு தெரியல. எப்படி நான் யோசிக்கிறது? அவன் எதுக்கு? ஏன்? இது நியாயமான கேள்வி தானே? அவன் எதுக்கு ஏன் பிஸ்கெட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறான்? இது 2 மென், அதனால ஆளுக்கு பேசிக்க போகிறதில்ல. 2 பேரும் நியூஸ் பேப்பரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அவன் கண் எங்கே இருக்குது? பிஸ்கெட் மேலேயே இருக்கு. அவன் எதுக்கு ஏன் பிஸ்கெட் பாக்கெட்டை தொடுறான்னு. உடனே நெக்ஸ்ட்டு கண் எங்கே போகுது? ஆள் கண்ணை பார்க்குது. அவன் அசால்ட்டாக பிஸ்கெட் எடுத்துகிட்டு வாயில் போடுறான். இப்போ என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. இவன் ஏன் பிஸ்கெட்டை சாப்பிட்றான்? அது எதுக்கு அவனுக்கு அவ்வளோ திமிருனா வந்து ஏன் பிஸ்கெட் பாக்கெட்டை என் கண்ணு முன்னாடியே? இப்போ எனக்கு பயங்கரமாக இருக்கு. அப்படின்னா நான் வந்து இப்போ நான் என் பிஸ்கெட் பாக்கெட்டை வந்து அவன்கிட்ட நான் பிடுங்கலன்னா நான் கோலையா? யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த எந்தெந்த கேள்வியில் வருது. உடனே இவன் வந்து இல்லை நான் சும்மா இருந்தாலும் அசிங்கமே, நான் இதுக்காக நான் ஒருத்தன்ட்ட சண்டை போட்டேன், ஒரு பிஸ்கெட்டுக்காக சண்டை போட்டேன்னு அசிங்கப்படுத்துவாங்களே, அது வேற தப்பாக தெரியும், எனக்கு குத்துது உள்ளத்தில். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், நானும் ஒரு பிஸ்கெட் எடுக்க போகிறேன் அப்படின்னு இவன் எடுக்கிறான். அவனும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு மாதிரி பார்க்குறான். திரும்ப அவனும் அடுத்த பிஸ்கெட் எடுக்கிறான். இப்படியே 2 பேரும் பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் வந்து அடுத்தவங்க மேலே கோவம். என்னடா இவன் வந்து அறிவு கெட்டவன், மானம் கெட்டவன், இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு. அவன் கடைசியில் இருந்துச்சு, சரி பரவாயில்ல, பேப்பரை மடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இவன் பிஸ்கெட் பாக்கெட் கீழே இருக்கு. இன்னும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த ஆள் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு எழுதியிருப்பார் ஃபுல்லாக, இந்த ஒரு கதையை சொல்கிறதுக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த ஓனர்ஸ் வந்து என்னடா இவன் பண்ணுறான், இவன் வந்து ஏன் கழுதைய இவன் எதுக்கு கழுறான் அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? சீடர்கள் ஜீசஸ் என்ன சொன்னாங்களோ அப்படியே சொன்னவாது, ஆண்டவருக்கு வேணும். அவங்க என்ன பண்ணாங்க, அதோட ஓனர் நான் தான் இங்கே நிற்கிறேன்லன்றது அவனுக்கு அந்த யோசனை வந்துச்சா? அந்த நேரம் வந்துச்சான்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க அதுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசலை, சண்டைக்கு வரல. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ, நம்ம நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கும் போது நம்ம சல்லன் நம்ம லைஃப்பில் எத்தனையோ விஷயங்களை வேறு மாதிரி இமேஜின் பண்ணிடுறோம். இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, நம்ம நிறைய விஷயத்தை இமேஜின் பண்ணிட்டே தான் வரும். ஆனால் ஜீசஸோட வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி நம்மளுக்கு 4 புக்ஸில் எழுதியிருக்கு. அந்த 4 புக்கை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கலன்னா நம்மளுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. அதுக்கு பெஸ்ட் ப்ரூஃப் வந்து அவரோட ஓன் சீடர்கள். அவர் கூட அத்தனை வருஷமாக இருந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட சீஷர்களுக்கு ஜீசஸ் சொன்ன நிறையா வார்த்தை அவர் இறந்த பிறகு, அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சு. மத்தேயு எழுதின டைமில் மத்தேயுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவர் எவ்வளோ வயசான பிறகு எழுதினாருன்னு தெரியல, எந்த அளவுக்கு அவருக்கு மறந்துருச்சுன்னா, நடந்தது ஞாபகம் இருக்கு, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. சகரியால என்ன எழுதியிருக்கு, அந்த ப்ராஃபஸி எழுதியிருக்கு, யுவர் கிங் இஸ் கம்மிங் டு யூ ரைடிங் ஆன் அ டாங்கி ஆன் த, ஒரு கழுதை மேலே வர்றாரு, கழுதை குட்டியின் மேலே வர்றாரு. இவருக்கு வந்து அந்த டைமில் அவர் வயசான பிறகு கழுதை மேலே வந்தார், கழுதை குட்டி மேலே வந்தாருன்னு அவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் வாசித்த மத்தேயுல 21 அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 21 அதிகாரம் 2வது வசனம் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க, யூ வில் see what I am talking about. அங்கே ஒரு கழுதையும் அதனோட குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5வது வசனத்தில் பாருங்க, எதுக்கு இது 2ஐயும் சேர்த்து சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் இருக்கு, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 6வது வசனத்தில்
Behold, your king is coming to you riding on a donkey. தமிழ் பைபிள் அந்த இடத்துல இல்லவே இல்லை அந்த வசனம் ஃபுல்லாக. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் அது எல்லாம் இருக்கு. Your king is coming to you. Zechariah 9:9, if you can go back to that. Tell the daughter of Jerusalem, of Zion, சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள், behold, your king is coming to you, gentle, mounted on a donkey, even on a colt, the foal of a donkey. அந்த வசனத்தை வந்து இவர் பார்த்தனால மத்தி அவர் எழுதும் போது அவருக்கு வந்து என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னு கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அந்த வசனம் ஞாபகம் இருக்குது, இந்த வசனம் நிறைவேறிச்சு ஞாபகம் இருந்துச்சு, எழுதிட்டார். ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து அவருக்கு புரிஞ்சது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கழுதையா 2 கழுதையா, கழுதை குட்டி என்ன ஏது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசனம் இருக்கு. இப்போ என்ன அவங்களுக்கு புரியுது அப்படின்னா, எபிரேயருக்கே அவங்களோட மொழி கஷ்டம். எப்படி தமிழ்நாட்டில் பிறந்து மதுரையில் பிறந்த ஒரு பையனுக்கே தமிழ் கஷ்டன்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க அதே நிலைமை. அந்த சந்தோஷம் எனக்கு அது மேலே அதை நினைச்சா எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு புரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. தீஸ் திங்ஸ் ஆல் ஹேப்பன். இதெல்லாம் தாண்டி தான் ஆண்டவர் வந்தார். ஆனால் 2 லூக்கால அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கு, அவங்க கொண்டு வந்துட்டாங்க. 35வது வசனத்தில் போட்டிருக்கு, they brought the donkey to Jesus. லூக்கா 19:35. அவர் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரையம்ஃபல் என்ட்ரியோட இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் பண்ணுவோம். அது வந்து யாரையா கழுதியாக உட்கார விடல இன்னைக்கு, அது ஒன்று தான் நான் பார்க்கல. மற்ற எல்லாம் நம்ம பசங்க பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் யோசிச்சு பாருங்களேன், தீஸ் பீப்புள் அவங்க வந்துட்டு அவங்க துணியை வஸ்திரத்தை அந்த கழுதையின் மேல் போட்டாங்க. வஸ்திரத்தை கழுதையின் மேலே போட்டால் என்ன, நீங்கள் வந்து எங்களோட பெரியவங்க, எங்களோட மாஸ்டர், அதெல்லாம் எங்களோட குருநாதர், அதெல்லாம் ஓகே. ஆனால் வஸ்திரத்தை போட்டு அதன் மேலே இயேசுவை ஏற வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்ன்றதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பழைய ஏற்பாடுக்கு போகணும். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 6வது வசனம். இந்த 6வது வசனம் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு மீதி வசனம் புரியாதனால 6வது வசனம். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். ஏன் பிரவேசித்தான்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து there was a prophet who came and said, நான் உங்கள்கிட்ட பேசணும். ஒரு ப்ராஃபிட் வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னான் அப்படின்றதுக்காக இது. அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அவன்னா வந்து அந்த ப்ராஃபிட் வந்து தைலத்தை எடுத்து தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ணது உங்களுக்கு இது விஷயத்துலேயே தெரியும். தாவீது விஷயத்துலேயே அந்த அபிஷேகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாம் ஓகே. சவுல் விஷயத்துலேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இது நம்மளுக்கு விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் 11வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அவன் தன்னுடைய இது வந்து எந்த ராஜான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யெகூவை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல அந்த விஷயம் உண்மையாகவே இருக்குது. பேசிய தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, இஸ் இட் அ குட் நியூஸ்? அந்த பைத்தியக்காரன், வாசிங்க சத்தம் வாசிக்கலாம், அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார். யாரை பைத்தியக்காரன் சொல்றாங்க இங்க? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது நீங்க பார்த்தே ஆகணும், வழி இல்லை. பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்கு, நம்மளுக்காக தான் எழுதியிருக்கு, வேறு யாருக்காகவும் எழுதலை. அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் என்ன சொன்னான்? இந்த பைத்தியக்காரன் யாரு? எந்த தீர்க்கதரிசி? அங்க விஷயம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் யார்கிட்ட வந்து யெகூவை இஸ்ரவேலுக்கு ராஜா யார்கிட்ட சொன்னாரு? எலியா தீர்க்கதரிசிட்ட சொன்னாங்க. எலியா தீர்க்கதரிசியை பார்த்து அவங்க அப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு 100 பேரை அவரு பரலோகத்துல இருந்து தீய வச்சு எரிச்சிட்டார். அவரை பார்த்தா அவங்க பைத்தியக்காரன் சொல்லவே மாட்டேன்.
நடுங்கி ஓடிடும். மூணாவது வந்து அவன் ஆட்கள்லாம் பயம் வந்து வச்சுட்டு அவன் கேப்டன். அந்த டைமில் எகு அனாயின் பண்ணும்போது இவனும் கேப்டன். இவன் வேகமாக தனியாக மேலே வந்து தீர்க்கதரிசி என் மேலேயும் என் ஜனங்கள் மேலேயும் நீங்கள் பரிதாபப்பட்டு நான் சொல்கிற வார்த்தை ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அதாட்ட சொன்னான். இது எலியா வரல. எலியா எலிசாட்ட சொல்லி எலிசா ஒருத்தனை அனுப்பி அங்கே போ சொல்லிடு ஓடியே வந்துரு. அதுதான் இந்த சாப்டர். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சாப்டர். ஆனால் இவன்ட்ட வந்து என்ன கேட்குறான், இந்த பைத்தியக்காரன் உன்ட்ட என்ன சொன்னான்? ஆண்டவர் அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட்னா உங்கள் நிலைமை என்ன? அவங்க நிலைமை என்ன? யூ saw what people thought of prophets. அதற்கு அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி லூஸ்கள் என்ன பேசணும்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் அப்படி நம்மளை பற்றி பேசிக்கலாம்? நம்ம ப்ராஃபிட்ஸ் கிடையாது, ஆனால் நம்மளை பைத்தியம்னு எத்தனை பேர் திட்டிருப்பாங்க. நீங்கள் சில விஷயத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து என்னென்ன இருக்குன்றது எப்படியோ பைபிளில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் எழுதி வைக்காமல் நம்ம சிச்சுவேஷன் இல்லை. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்ல இல்லை, நீங்கள் பைபிளை பாருங்கள். நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் பைபிளில் இல்லாத விஷயம் ஆண்டவர் நம்மளுக்கு தெரிய வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே அவருக்கு அவசியன்ற விஷயம் இருந்தால் என்ன செய்வார்? அவரே எப்படி ஒரு தீர்க்கதரிசிட்ட மோசேட்ட என்ன சொன்னார், மக்கள்கிட்ட என்ன சொன்னார், இல்லை மிரியம்ட்டையும் ஆரோன்ட்டையும் என்ன சொன்னார்? ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவாராம்? மறைபொருளா, கனவு வழியா, விஷன் வழியா நான் பேசுவேன். மோசே கிட்ட முகமுகமாக ரிடில்ஸ் இல்லாமல் புரிகிற மாதிரி நேரா. லெவல்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஆர் யூ ஏபிள் டு சி லெவல்ஸ்? அப்படின்னா நம்ம இருக்கிற லெவலில் நம்ம வந்து தீர்க்கதரிசின்னு யாராவது சொல்லுவாங்களா? நம்ம மடையன் கூட நிறைய பேர் சொல்ல மாட்டேறாங்க. இப்போ அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவனை விட்டு விலகுங்க, அவங்க பக்கமே போகாதீங்கன்னு சொல்கிற நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு உலகத்தில். நம்மளை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க? எதுவுமே சொல்ல போகுது. ஆனால் ஆண்டவர் அப்படின்னா என்ன சொல்ல போகிறாரு? நான் கொடுத்த வார்த்தையை நீ முதல்ல வாசிச்சியா? அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி. ஐ டோன்ட் நோ ஹவ் எல்ஸ் யூ வாண்ட் டு லுக் அட் திஸ். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட வேற எப்படியுமே முதல் கேள்வி என்ன கேட்க போறார்? உன்கிட்ட இப்படியும் உலகத்தில் நிறைய ஜோக்ஸ் இருக்கு. யூ ஹேட் ஒன் ஜாப். அது எத்தனை பேர் கேட்டுருங்க? உனக்கு ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்க? தைரியமாக கை தூக்கலாம் ப்ளீஸ். நல்லா. எத்தனை பேர் அந்த வார்த்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருக்கீங்க? உனக்கு ஒரு வேலை தான். இது வீட்டில் என்ன நடக்கும்? பாலை காய்க்கிறதுக்கு உன்கிட்ட சொன்னேன், அது பொங்கும்போது எடுத்துரு இல்லைனா ஆஃப் பண்ணி இதை சொல்லிட்டு வருவாங்க. நம்ம அவங்க வந்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும்? அப்போ என்ன சொல்லுவாங்க? உனக்கு கொடுத்தது. சொல்கிறாங்களா சொல்ல மாட்டேறாங்களா? இந்த திட்டு நீ எத்தனை தான் வாங்கியிருக்க ஃபினின்னு கேட்காதீங்க. நான் வந்து அது எவ்வளோ தூரம் வந்து அது மேக்ஸிமம் வர விட்டு அது பொங்காமல் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருக்கேன். உனக்கு செஞ்சு கொடுத்தது ஒரு வேலை. என் தம்பி என்னோட லெவல், அவனோட லெவல் தனி. கிளாஸ் ஜக்கு, பிளாஸ்டிக் ஹேண்டில். நான் தண்ணி பிடிக்கிறேன் மம்மின்ட்டு அப்படியே தண்ணி அப்படியே பிடிச்சிட்டு தான் கையில் ஹேண்டில் மட்டும் இருந்துச்சு. கிளாஸு கீழே தண்ணியோடு சேர்ந்து கடவுள் கிருபை நான் அந்த வேலையை இன்னும் பண்ணல. என் தம்பிக்கு என்னோட சில டேலண்ட்ஸ் உண்டு. அவன் அவ்வளோயும் கீழே கொட்டி அவ்வளோ கிளாஸ் பீஸ் கீழே விழுந்தும் அவன் காலுக்கு ஒன்றும் ஆகலை. நான் ஒன்றுமே பண்ணாமல் என் கை கால் ஃபுல்லாக ஸ்க்ராட்சோடு வந்து நிற்பேன். அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இல்லை உங்களுக்கு புரியுது ஏன் ஒருத்தரை பைத்தியக்காரன் அங்கே ஒருத்தர் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பைபிள் வாசிக்கும் இதெல்லாம் தாண்டி போக முடியாது. அதையும் தாண்டி நம்ம வாசிச்சு என்ன சொல்ல எல்லாமே வந்து உனக்கு தான் அந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறது தெரியும்ல. அப்படியே பைபிள் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? யூ நோ தட் கிளாஸ் ஆஃப் மேன். அந்த மாதிரி கைண்ட் அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு. யார் யார்கிட்ட பேசுகிறா? இது கமாண்டர் அவனோட சோல்ஜர்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. இவன் எப்படிப்பட்ட கமாண்டர்னு உங்களுக்கு அடுத்த நிமிஷம் தெரியும். என்ன எலியாட்ட வந்து மொதல் 2 கமாண்டர்ஸ் மாதிரி இருந்தா மேன் ஆஃப் காட் நான் சொல்கிறத கேளு அப்படின்னாங்க. எரிச்சிட்டு போயிட்டான் அவன்.
இவன் 3வது கமாண்டர் மாதிரி இவனோட மக்கள் வந்து இவன்ட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னா என்ன நடந்துச்சு, என்ன விஷயம், நல்ல செய்தியான்னு முதல்ல கேட்டாங்க. இவன் மழுப்பற்ற இவனோ போது, இல்லை நீங்கள் மழுப்புறீங்க, என்கிட்ட உண்மையாக சொல்லுங்க. கேட்டாங்களா, கேட்கலையா? அடுத்த வசனம் பாருங்க. அது போய் எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. தேவர் சோல்ஜர்ஸ். ஆனால் இவன் வந்து இவனுக்கு அடியில் இருந்த சோல்ஜர்ஸை அவன் சோல்ஜர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணல. அவன் எப்படி ட்ரீட் பண்ணியிருந்தான்? கீழ்படிகிற இடத்துக்கு கீழ்படிச்சு தான் ஆனும். ஆனால் மற்றபடி தேவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த டயலாக் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறான், அவன் மைண்டில் என்ன இருந்திருக்கும், தனியாக ஒரு தீர்க்கதரிசி வந்து ஆளுக்கு முன்னாடி ரூம் உள்ள அறைக்குள்ளே கூட்டு போய் தலையில் தைலத்தை ஊற்றிட்டு வந்தாச்சு. என்ன நடக்குதுன்ட்டு அவனுக்கு புரிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? கஷ்டம். அந்த 6ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனம் ஏன் உங்களுக்கு வாசிக்கலைன்னா அது என்ன இருக்குது, நீ போவ, நீ முதல்ல ஆஹாபோட ஃபேமிலியை காலி பண்ணுவ, நீ யூதாவோட ராஜாவோட ஃபேமிலியை காலி பண்ணுவ, அதுதான் உன் வேலைன்னு எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அது எல்லாம் இவங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? கிடையாது. என்ன செய்ய, இப்படி ஒரு விஷயம் இருக்கே, திடீர்னு எல்லாருக்கும் நடுவில் இருக்கும் போது என்னை தனியாக இவ்வளோ ஒரு பெரிய இது தலையில் என்ன சொல்ல, ஒரு பெரிய பாறாங்கல்லையே போட்டு விட்டுமா இல்லை விட்டுட்டு போன மாதிரி இல்லை. அவர் ஓடிட்டார். சொன்னவர் விஷயம் கேட்க முடியல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க முடியல. என்ன சொல்ல வரீங்க, இது என்னைக்கு நடக்கும், எப்போ நடக்கும்? உங்கள்கிட்ட நம்மகிட்ட ஒரு விஷயம் சொன்னால் எத்தனை கேள்வி நம்ம கேட்குறோம்? எதுவுமே சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, கேட்குறதுல ஓடிட்டார். ஐயோ, தீர்க்கதரிசிட்ட இருந்து தானே நான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்பேன், நம்ம யோசிச்சிருக்கோம்ல. அவர் ஓட்டுநரை பார்த்து அந்த மடையை, அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்கிறான்னு இவன்ட்ட வேற கேட்டு, அப்போ என்ன சொல்கிறான், இல்லை. அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான். The power of this word, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நடந்தவனே என்ன நடக்குது பாருங்களேன். 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஓதி யெகூ ராஜாவானான் என்னார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை அவனை ராஜாவாக்குறதுக்கு ப்ரூஃபாக அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி நீங்கள் ஏறி நில்லுங்க, யூ ஆர் அவர் கிங். இவன் அந்த நேரம் அவன் கமாண்டர். அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ராஜா இருக்காங்க. ஒரு சோல்ஜரோட வேலை என்ன, தான் ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணி. இவங்க என்ன செய்கிறாங்க, இன்னொருத்தனை தன்னோட ராஜாவை காப்பாற்றுறதுக்கு வரல. இங்கே என்ன நடக்குது, நீ தான் எங்களுக்கு ராஜா, இருக்க ராஜாவை நீங்கள் போட்டு தள்ளுங்கன்னு பிளான் போடுறோம் அப்படின்னு எல்லோரும் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாருமே சேர்ந்து இறங்கிட்டாங்க. ஆனால் ஐ வாண்ட் டு ஷோ யூ அங்கே டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப நீங்கள் லூக்கா 19 அதிகாரத்துக்கு போனீங்கன்னாலும் தட் இஸ் வாட் யூ சி. இதை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு உள்ள கேள்வி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வைக்கிற கேள்வி, நம்ம கீழ்படுகிறதுக்கு ரெடியா? நம்ம என்ன செய்யணுமே அதை செய்கிறதுக்கு ரெடியா? இல்லைன்னா நம்ம அப்போ கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்க போகிறோமா? தட் இஸ் த கொஸ்டின். நான் ஆண்டவர் ரொம்ப கேட்டாண்டா, நான் எதை பற்றி பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு கதை சொல்ல தெரியும், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன சொல்ல சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அதனால் யோசிச்சு பாருங்களேன். கீழ்படுகிற கிடையாது. அன்றைக்கி சீஷர்கள்ட்ட ஜீசஸ் சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களா? அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களா யோசிப்பாங்க. ஆண்டவரே அப்படி எங்கே, எந்த சந்து, என்ன ஏது, அது அவங்களோட இதாக இருந்தால் என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இது யாரோடய இருக்க போகுது ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன், அது பார்க்க என்ன கலரில் இருக்கும், என்ன இதில் இருக்கும், அது என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், அது எது இது வச்சுருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தான் வலிக்கு, ஏதாவது ஒன்று கேட்டாங்களா? ஜீசஸ் சொன்னார், அப்படியே செஞ்சாங்க. இயேசு சீடரை யார் ஆகணும்னு சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டு பார்த்தால, இஃப் எனி மேன் வாண்ட்ஸ் டு பி மை டிசைபிள், தமிழில் இந்த வசனம் let him deny himself, அது மட்டும் ஞாபகம். தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற. அவ்வளோதான்.
ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் வந்து லைட்டாக சொல்லி, இல்லை நீ வந்து என்னோட சீஷராக இருக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணால் போதும். இது வந்து தானியல் விஷயம் மாதிரி பிளான் பண்ணாரா? அவன் வந்து பார்க்க அழகாக இருக்கணும், அவனுக்கு இத்தனை வயசு இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை தூக்கினா என்ன, அது என்ன சொல்கிறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே அது கூட புரியும். அதுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது தேடி பாருங்கள், எந்த பைபிள் எடுத்து பாருங்கள், ஆம்பிளிஃபைட் பைபிளில் மட்டும் இருக்கும். அதனால உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி நீ பயப்படவே கூடாது, கவலைப்படவே கூடாது. நீ செத்தாலும் கவலைப்படக்கூடாது. அதான் ஆம்பிளிஃபைட் பைபிள் எழுதியிருக்கு. ஈவன் இஃப் இட் காசஸ் யுவர் டெத், யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். இது வந்து வேறு யாரை பற்றி சொல்லியிருக்கு? இதே எக்ஸ்பெக்டேஷன் எங்கே போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜருக்கு தான் இதே எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கு. வேறு எங்கேயுமே போட்டிருக்காரு. இது என்ன நடந்தாலும் உன் கமாண்டர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதை கீழ்படிச்சு தான் ஆகணும். ஒரு சோல்ஜர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம் ஸ்கூலில் வந்து. அதை ஒரு பாஸ்டர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பாஸ்டருக்கு சொல்கிறார், அவனுக்கு என்ன பேசலாம் தெரியும், அவனுக்கு 2 விஷயம் தெரிஞ்சு. அவனுக்கு 2 பூட்ஸ் இருந்துச்சு. ஒரு பூட்டுக்கு பேர் ட்ரஸ்ட்டு, இன்னொரு பூட்டுக்கு பேர் ஒபே. விசுவாசி, கீழ்ப்படி. எனக்கு தெரிஞ்ச இது 2 தான் வந்து பேசிட்டு போயிட்டானா ஸ்கூலில் வந்து. எது மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவன் சொன்ன விஷயம், நம்பு, கீழ்ப்படி. இது நம்ம யோசித்து பார்த்தோம்னா இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது. என்னோட ஜீசஸ் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஜென்டிலான ஜீசஸ் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இயேசுவே நீ யாரை பற்றி பேசுகிறேன்ட்டு நான் அவனை கேட்க தான் போகிறேன், வேறு வழி இல்லை. அவர் என்ன சொன்னார்? எந்த விஷயத்துலையும் ஜீசஸ் ஜென்டிலாக இல்லை. இந்த அளவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. யார் மேலே பரிதாபப்பட்டார்? உலகத்தில் யாருமே பரிதாபப்படாத மக்களை பார்த்து பரிதாபப்பட்டார். நம்ம எப்படி நினைக்கிறோம்? எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே என்கிட்ட நல்லா இருக்காங்க, இயேசு மட்டும் என்னை கண்டுக்க மாட்டேறாரு. ஏதோ ஒரு அது சொல்கிறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் பரிசேயர்கள் நிறைய பேர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு கடைசியாக? ஜீசஸ் வந்து நீங்கள் கை கழுவலை, இவர் என்ன இவரே வந்து கையை கழுவாமல் சாப்பிட உட்கார்றாரு. வாயை திறந்து பேசினான்னு நினைக்கிறீங்களா? அவன் நினைக்க மட்டும் தான் செஞ்சான். அதுக்கு இயேசு பதில, யூ பரிசேய, நீ வந்து பாத்திரத்தை வெளியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உள்ளுக்குலாம் அவ்வளோ அழுக்கா வச்சு. அவன் யோசிச்சதுக்கு அவனுக்கு இமீடியட்டாக பதில் கிடைச்சது தெரியுமா தெரியாதா? நம்ம யோசிச்சதுக்கு யாராவது பதில் சொன்னாங்கன்னா அரண்ட மாட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஹேட் நோ, அவருக்கு கீழ்ப்படிச்சு தான். அதனால தான் திரளான ஜனங்கள் அவரை சுற்றி நிற்கும் போதும் யார் அவர் வார்த்தைக்கு கேட்டாங்க? சீடர்களுக்கு ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் தான் என் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பக்கத்தில் நீங்கள், மீதி எல்லாருமே இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதனால தான் கடைசியில் மத்தேயுவில் நம்ம இன்னைக்கு வாசிச்ச பாசில் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கடைசி என்ன சொல்லியிருக்கு? இவர் வந்து தீர்க்கதரிசியாகிய என்ன நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து. இயேசுன்னு சொல்லிட்டாங்க, கிறிஸ்துன்னு சொல்லலை, இயேசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தீர்க்கதரிசி எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு நம்ம வாசிக்கவும் செஞ்சோம். ஜீசஸ் லூக்காவில் வந்து தீர்க்கதரிசி எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு 13ஆம் அதிகாரத்தில் ஜீசஸும் சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இங்கே மட்டும் என்ன நடக்குது? ஜீசஸ் வந்தவொடனே அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டாங்க. அவங்க எதை சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டாங்க? ராஜாவுக்கு தான் ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணாங்களே, அவங்களுக்கு என்ன, அவங்க ஞாபகத்தோடு பண்ணாங்களா, அவங்க விவரத்தோடு பண்ணாங்கன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட பைபிளில் 12ஆம் அதிகாரம் யோவான் 12:16 வாசிச்சு பாருங்க. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. They did not understand what they were doing. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாத அந்த நேரம். அவங்களுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சாங்க, அவ்வளோதான்.
நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த மெசேஜ் யாருக்குன்னு எனக்கு தெரியல, பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் எத்தனை விஷயத்துக்கு வந்து எனக்கு புரியலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஆண்டவர் என்ன நம்மளுக்கு கொடுக்குற பதிலை பார்த்தா எப்படி இருக்கு? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம நான் சொன்னதை நீ செய். இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்க, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் எப்படி எழுதியிருக்கு. நம்ம நிலைமை, எல்லார் நிலைமையும் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சீஷர்களோட நிலைமையும் நம்ம நிலைமையும் ஒன்று தான். அவங்களும் சுருளை எடுத்து வாசித்து பார்க்கணும். அவங்க வந்து தேவாலயத்துக்கு போய் அவங்க திறந்து வாசித்து பார்த்தா தான். இல்லை எல்லார் கையிலையும் வீட்டில் பைபிள் இருக்கா? அன்னைக்கு எந்த சூழல் எதுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எடுத்து வாசித்து பார்த்தா தான். இல்லை சொல்ல முடியாது. எத்தனை சூழல் இருக்கும்? இப்போ நம்ம பைபிளில் வந்து இவ்வளோ இத்தனோண்டு பைபிளில் வந்து இட் ஹேஸ் எவ்ரிதிங். அன்னைக்கு அது எப்படி வாசிச்சிருப்பாங்க, அது எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு டக்குன்னு ஒன்று தேடணுன்னா இன்றைக்கே பைபிளில் தேட முடியல, நம்ம எதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்டில் போய் சர்ச்சுன்னு போடுறோம். அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்புறம் அவங்க எத்தனை தடவை அவங்க பைபிளை திரும்ப அவங்ககிட்ட இருந்த சுருட்கள்லாம் எடுத்து வாசித்து பார்த்து எவ்வளோ நாள் கழித்து அதை புரிஞ்சிருப்பாங்க. ஐயோ நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், எங்களுக்கே தெரியாமல். இப்போ உங்களுக்கு புரியுதா மத்தேயு ஏன் அப்படி எழுதினாருன்ட்டு? அவர் என்ன செஞ்சாருன்னு கூட அவருக்கு முழுசா, அவர் அந்த கழுதியை கூட்டிகிட்டு வர அவர் போகாமல் வந்திருக்கலாம். ஏன்னா 2 சீடர்கள்லாம் போனாங்கன்னு லூக்கா எழுதிட்டார். ஆனால் அவருக்கு வசனம் வாசித்தவனே அவருக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்க. ஸோ வசனம் வாசி, அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம லைஃப்பில் இன்றைக்கி என்ன நடந்தாலும் நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்குது. இன்றைக்கி வர்ஷிப் டைமில் பாஸ்டர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போகாது. எவ்ரி மினிட் யூ ஸ்பெண்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் நான் இருக்கணுமே. இப்போ இயேசுவை சுற்றி அந்த ஃபுல் மலை பிரசங்கம், நீங்கள் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து இங்கே திரும்ப வாசிக்கணும். மலை பிரசங்கத்தில் மக்கள் திரளான ஜனங்கள் வந்தால் ஜீசஸ் தனியாக மலைக்கு மேலே போயிட்டாருன்னு தான் இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னா எத்தனை பேர் கேட்டாங்க? சீஷர்கள் கேட்டாங்க, மத்தேயு கேட்டாங்க. அதனால கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வச்சுட்டாரு. ஆனால் வேற யார் அப்படி கேட்டா? இயேசு ஒரு வார்த்தை திரும்ப ரிப்பீட் பண்ணாரு. என்ன வார்த்தை ரிப்பீட் பண்ணாரு? யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒன்று, தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் கம்மிங், அதாவது நான். இன்னொரு வார்த்தை சொன்னார் திரும்ப அவர் ஒவ்வொரு உவமையிலையும் சொன்னார் அந்த வார்த்தையை. காது உள்ளவன் சொன்னாரா சொல்லையா? அப்படின்னா யாருக்கு அப்படின்னா பேசியிருப்பாரு? Only the soldiers got the word. இல்லை நான் இன்னைக்கு இந்த வார்த்தை பைபிளில் ஒரு வாசகத்தில் வாசிட்டு அங்கங்கே எடுத்துகிட்டு அது எனக்கு இன்னும் நம்ம வெரி நைஸ் சாங் ஆக்சுவலி. ஐ ஆம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஹீ கால் மீ ஃப்ரெண்ட். நம்மளை வந்து ஆண்டவர் ஃப்ரெண்டாக கால் பண்ண மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. இப்போ கேள்வி இருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நான் நடந்திருக்கேனா? இல்லை ஆண்டவரை ஏமாற்றி ஆண்டவரை நான் யூஸ் பண்ணி நான் மிட்டாய் வாங்குறதுக்காக பிளான் போட்டிருக்கேனா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பக்கத்தில் நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் எப்படி வந்திருக்கேன்? ஆண்டவர் உலகத்தையே கொடுக்குறேன்னாரு, ஆனால் யார்கிட்ட கொடுக்குறேன்னாரு? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வர்றதுல இவங்க பண்ணது பாருங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, they don't know what they are doing. ஜீசஸ் அவங்களை கழட்டி போட சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு உணர்த்துதல் எழுதிச்சு. அது என்ன செய்யன்னு தெரியல, நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகுதான் மக்கள் வந்து சீஷர்கள் போட்டாங்க, ட்ரெஸ்ஸை போட்டாங்க, அவர் மேலே உக்காந்துட்டார். ஆனால் கழுதையில் வரும்போது எருசலேம் வாசலுக்குள்ளே கூட வரல. பட் என்ன நடந்துச்சாங்க? மக்கள் 36வது வசனம், லூக்கா 19:36, அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியே விரித்தார்கள். பீப்புள் டூயிங் தட் ஆன் த கிரவுண்ட். மக்களுக்கு இதில் தான் எனக்கு ரொம்ப பெரிய ரோடுங்க. நான் இது நிறைய தடவை பேசியிருக்கேன். என் மைண்டில் இன்னொரு கொஸ்டினுங்க, அவங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சிச்சா? ஏன்னா அங்கே மத்திய என்ன சொல்லியிருக்காரு, ஜீசஸ் வந்து ஒரு ப்ராஃபெட். ப்ராஃபெட்டுக்கு ஒரு ஒரு காலமும் எதையும் கொடுத்ததும் கிடையாது, விரிச்சதும் கிடையாது.
எலியாக்கு என்ன நடந்துச்சு? அந்த விதை வந்து எனக்கு இவ்வளோன்னு மாவு இருக்குது, இவ்வளோன்னு எண்ணெய் இருக்குது, ஏன் நானும் என் பையனும் சாப்பிட போகிறோம். அவரோட நிலைமை, தீர்க்கதரிசியோட நிலைமை என்ன? முதல்ல எனக்கு அதுலேருந்து ஒரு சின்ன பங்கு. That was the nature of a prophet. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 118வது சங்கீதத்திலேருந்து எடுத்த வசனம், blessed is he who comes in the name of the Lord. கர்த்தரின் நாமத்தினாலே வர சோதரி ஓசன்னா பாடுவோம், அங்கே பாடிட்டு இருக்காங்க. அது எங்கேருந்து வந்துச்சு? At some point will you understand, இந்த triumphal entry இருக்குல்ல, இது வந்து was a miracle. எத்தனை பேர் ஒத்துக்க போறீங்க? கம்ப்ளீட்டா ஒரு மிரக்கல். என்னைக்கு ஆரம்பத்தில் நோவாக்கு வந்து ஒரு பேழைக்குள்ள வந்து அத்தனை மிருகத்தை வச்சு 370 நாள் அதுக்கு சாப்பாடு எப்படி போட்டாங்கன்னு தெரியல, அதுக்கு தண்ணி எங்கேருந்து குடிச்சாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களா, அவங்களாம் எந்த தண்ணியை குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? they don't carry water. ரீசைக்ளிங் பிளான்ட் அங்கே இதில் இல்லை, நோவாவோட பேழைக்குள்ளே இல்லை. என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பண்ணாங்களா? ஆண்டவர் எப்படி அவங்கள பாதுகாத்துட்டாங்க? அது எப்படி மிருகம் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துச்சு? எப்படி கரெக்டாக ஆணும் பெண்ணுமா கரெக்டாக அதான் ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ள வந்து ரெண்டாக உள்ளுக்குள்ள வந்துச்சு? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம படத்தெல்லாம் பார்த்தா 2 சிங்கம், 2 ஆண் சிங்கம் தான் உள்ளுக்குள்ள போகும். நம்ம படம்லாம் அப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க எல்லாரும், ஒன்றும் நடக்காது, நத்திங். ஆனால் மிரக்கிள் தானே ஆண்டவர் பண்ணார். ஆண்டவர் வந்து காலமாக பூர்வ காலம் ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈவன் டுடே காட் இஸ் டூயிங் மிரக்கிள்ஸ். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கும் நம்ம கவனிச்சு பார்த்தா, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறாக இருக்கலாம், இட் கேன் பி தி ட்ரையம்ஃபல் என்ட்ரி. இல்லைன்னா இது ஆர்டினரி டே, ஒரு மோசமான மண்டேன்னு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ஃபீல்டோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் மண்டேஸ், நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐயோ நான் லீவ் நாள்லேருந்து நான் திரும்ப ஆஃபீஸுக்கு போகணுமே, நான் வேலைக்கு போகணுமே, அது பண்ணுமே, அது எல்லாம் நினச்சாலும் அந்த நாள்லேயும் காட் இஸ் ஏபிள் டு டூ மிரக்கிள்ஸ். ஆமென். இந்த மாதிரி ஒவ்வொரு மிரக்கிளாக ஆண்டவர் பண்ணதான் விஷயம் மாற ஆரம்பிச்சு. நம்ம ஆண்டவருக்கு நம்ம துதி செலுத்தும் போது there is a miracle that is happening. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்களோ தெரியும், ஆனால் நான் வந்து உங்களை துதிப்பேன். என் நிலைமை எப்படினாலும் இருக்கட்டும், நான் உங்களை துதிப்பேன். அண்ட் தென் மிரக்கிள்ஸ் ஹேப்பன். ஏன் அந்த டைம் என்ன சொன்னார்? பரிசேயர்கள்லாம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, மக்களுக்கு புரியல. the people did not know. இதோட நான் முடிச்சிடறேன். பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க இயேசுட்ட வந்து, உங்கள் சீஷர்களை வந்து நீங்கள் அதட்டுங்க. 39-40 வசனம், சீஷர் அழுதுங்கன்னாங்க. ஜீசஸ் அதுக்கு என்ன சொன்னார்? இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா கல்லு கூப்பிடும். ஜீசஸ் வாஸ் சேயிங் ஐ ஆம் கிங். அவங்க அக்செப்ட் பண்ண முடிஞ்சா? அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அப்போனா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் whether it is Christians, whether it is Christian leaders, whether it is ordinary people, ஒரு கூட்ட ஜனம் வந்து புரியாமே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கூட்ட ஜனம் வந்து மற்றவங்கெல்லாம் துதிக்கிறத பார்த்து இவங்களும் காய் போயின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. அதுதான் நீங்கள் மத்தேயுல வாசித்தோம். யார் இது கேட்டாங்களா? கேட்கலையா? அதுவும் நடந்துச்சு. அதே நேரத்தில் ஆண்டவரை பற்றி நல்ல விவரம் தெரிஞ்ச மக்கள் ஜனங்கள் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொல்கிறது வந்து ஐயோ மேசியாவை பற்றி பேசுறது அவங்கள பற்றி பேசுகிறாங்க, உங்களுக்கே அசிங்கமா இல்லையா, உங்களுக்கு என்ன திமிரு அப்படின்னு கேட்டாங்க ஜீசஸ்ட்ட. யார்கிட்ட கேட்டாங்க? ஆண்டவர்கிட்டே நேராக உங்களுக்கு என்ன திமிருன்னு தான் கேட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுவும் நடக்க தான் போகுது. நம்ம எந்த கூட்ட ஜனம்? ஆண்டவர் எனக்கு புரியலை, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்ற கூட்ட ஜனமா நம்ம? இவங்க எல்லாம் என்னமோ பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு பண்ணட்டும்னு விட்டுட்டு போன ஜனமா? என்ன பண்ணுறாங்கன்னு குறி கேட்குற ஜனமா? ஆண்டவரே இவங்க செய்கிறது சரியில்லையா, உங்களை இப்படி புகழக்கூடாது, அது எதுக்கு ஆண்டவருக்கு அவ்வளோ புகழ் வேணும், அது எதுக்கு என் புகழில் தான் அவர் ஆழ்வாரா அப்படின்னு கேட்குற ஒரு ஜனமும் இருக்குது. நம்ம எந்த ஜனம்? திங்க் அபவுட். எந்த ஜனம்? வேறு எதுவுமே நம்ம கேட்க தேவையில்லை. திஸ் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ. விச் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் யூ?
நம்ம சீஷர்கள்னு சொன்னால் நம்ம சீஷர்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா? அன்னைக்கு சிலுவையில் தூக்க சொன்னீங்க, அது வெயிட்டாக இருக்குமே. அதை அவங்க ஸ்மூத்தாக பண்ணியிருப்பாங்களா, அதில் குஷன்லாம் வச்சு கொடுப்பாங்களா? நான் வேணா காஸ்ட்லியாக வாங்குறேன், நான் பிளாஸ்டிக்கில் செஞ்சு ஒரு சிலுவையை வாங்கிட்டு வருவா? எனக்கு முதுகில் அங்கே ஒரு பெயின் இருக்கு, அதனால் அதை மட்டும் தூக்க முடியாத ஆண்டவரே, இப்படி நம்ம சொல்கிறோமா? ஆனால் தன்னைத்தானே வெறுத்துன்ட்டாரே, அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஆண்டவரே? எனக்குன்னு சுய சித்தம் எதுவும் கிடையாதா? ஏன் அந்த சுய சித்தம் கிடையாதுன்னா, அது வந்து கமாண்டரோட பொறுப்பு. திரும்ப அந்த எலியா எக்ஸாம்பிளுக்கு வாங்க. என் மேலேயும் என் கூட்ட ஜனத்துக்கு மேலேயும் நீங்கள் கரிசனை காட்டுங்க, எங்களை எரிச்சிடாதீங்க. The commander cares about his soldiers. நான் சோல்ஜர் எப்படி இருந்தாலும் சரி, கடைசியாக அந்த கமாண்டர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என் சோல்ஜர் மறித்துட்டானே, நான் சொல்லியில் அவன் மறித்தான், அவனோட கவலை வந்து அவன் மைண்டில் ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் ஜீசஸ் என்ன சொன்னார், இந்த வசனம் எனக்கு புரியுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? தன்னைத்தானே வெறுத்து. ஏன் தன்னைத்தானே வெறுத்து? இங்கே இருக்க இத்தனை பேர் இருக்கோமே, நம்ம இத்தனை பேர் இருக்கோமே, உனக்கு பிடிச்சது உனக்கு கிடையாது, நீ என்ன உனக்கு ஆசைப்படுறியோ அதை மறந்துரு, ஆனால் என்னை நம்புன்னு சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் வர்றதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ரைஸ் ஹேண்ட்ஸ். தன்னைத்தானே வெறுத்துன்ற ஒரு வார்த்தையிலே நான்லாம் கட்டாயிருவேன். என்னை மாதிரி நிறைய பேர் உலகத்தில் இருப்பாங்கன்னு தெரியும் எனக்கு, கேட்க மாட்டேன், கை தூக்க சொல்ல. ஆனால் தன்னைத்தானே வெறுத்துன்ற ஒரு வார்த்தை சொன்னாலும் முடியாது. என் உயிர் எனக்கு சக்கரை கட்டி, எனக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது, அப்படி இப்படி அதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி உடைக்கணும்னு தெரியாதா? உங்களை கூப்பிட்டா வந்து உங்களுக்கு வேறு வழியில் போக முடியுமா முடியாதான்னு தெரியாதா? ஆனால் அதே ஆண்டவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி யாரெல்லாம் வந்து அந்த இதில் வடிக்கொள்ள அந்த இந்த ப்ளவுல கை வச்சுட்டு திரும்பி கலைப்பையுமே கை வைத்து திரும்பி பார்த்தாலே நீ வந்து நீ கிடையாது அப்படின்ட்டார். அப்படி சொன்ன ஆண்டவர் அதே நேரத்தில் என்ன சொன்னார்? உங்கள் பாரத்தை என் மேலே வைங்க. எதுக்கு நான் யெகூன்னு எடுத்து இழுத்து சொன்னேன்னா, அவன் வந்து அந்த மாதிரி ஒரு கேப்டனாக இருந்தான். அவனை வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் பைபிளை பாருங்க, அவன் நல்ல பையன், அவன் ஜென்டில் பர்சன் எவனுமே சொல்ல மாட்டான். தூரத்துல இருந்து எங்க மலை மேலேருந்து அந்த கோபுரத்து மேலேருந்து அவனை பார்த்தவன் வந்து யார் வர, ஒரு பெரிய ஒரு கூட்ட ஜனம் வருது, லீடரை பார்த்தா வந்து யெகூன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வந்து வெறித்தனமாக வண்டி ஓட்டுறான். சொன்னாங்களா சொல்லலையா? he drives furiously, அதுதான் அவனுக்கு பேர். ஆனால் அவன் மக்கள் அவனை பற்றி எப்படி யோசிச்சிருந்தாங்க? ஃப்ரெண்டு மாதிரி பழகியிருந்தாங்க. ஸோ அப்போனா யார் நான் வந்து எதுக்கு என்னோட வந்து என்ன சொல்ல என்னோட டிசையர்ஸில் நான் எதுக்கு நான் ஓடணும்? ஆண்டவருக்கு என்னை புரிஞ்சதோட ஆண்டவருக்கு என் டிசையர்ஸ் நல்லா புரியும். எத்தனை பேர் நீ கை தூக்குறீங்க? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப்? நல்லா யோசிச்சு பாருங்க. இது என் லைஃப்பில் எனக்கு எத்தனையோ நாளாக கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு பதில் அது. It is only when you realize being a disciple is just like being a soldier. இன்னைக்கு உலகத்தில் எவனும் தன்னோட கேப்டனை நம்ப மாட்டான். என் கேப்டன் வந்து அவன் வந்து ஏமாத்திடுவான் அப்படி இப்படின்ற. ஆனால் நம்மளுக்கு உலக கேப்டன் கிடையாது. நம்மளோட கேப்டன் இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய மாலுமி இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் நம்மளுக்கு படகு ஓட்ட தெரிஞ்சாலும் அவர் உக்காந்தாருன்னா அவர் அதை அடுத்துனதுன்னா கடலே அமைதியாயிரும். அடுத்த நிமிஷம் கடலில் வந்து நிற்பீங்க. எப்படி வந்து கரைக்கு எப்படி சேர்ந்தோன்னே தெரியாது. என்னைக்காவது போட்டில் போயிருந்தீங்கன்னா தெரியும். அதே ஸ்பீடு. அவன் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொன்னாலும் இந்த ஃபாஸ்டஸ்ட் போட்டு வந்து 30 போகும். நீங்கள் அதோட வேகமாக ஓடிடலாம், தண்ணியில் ஓட முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் அப்படியும் ஒரு ஜீசஸ் வந்து இவங்க கஷ்டப்பட்டு அப்படி இப்படி இப்படின்னு பண்ணிருக்கும்போது ஜீசஸ் என்ன பண்ணாரு? இவங்களை தாண்டி போகிற மாதிரி நடந்து காமிச்சார்.
That is our Jesus. எத்தனை பேர் கை தூக்குறீங்க? Hallelujah. Our God can do miracles. இன்னைக்கே நம்மளுடைய ஆண்டவர் ஒரு மிரக்கல் பண்ண முடியும். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். Our loving heavenly Father, we praise you Lord. We praise you Lord. ஓ ரபால திக்கர ஷபால. ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறு நாங்க வந்து சும்மா குருத்தோலை நாங்க ஆட்டி காமிச்சாலும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க இருதயத்துல எங்களுக்கு ராஜா. நீங்க எங்களுக்கு ராஜா. நீங்க எங்களுக்கு ராஜானா ஆண்டவரே நாங்க உங்களுடைய சீஷர்கள். நாங்க உங்க சீஷர்களா இருந்தா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேள்வியே கேட்காம பேச்சே பேசாம மறு பேச்சு பேசாம ஆண்டவரே கழுதையை கொடுத்தவன் கூட வந்து ஆண்டவர் கேட்கிறானே வாயை திறக்காம கொடுத்தானே ஆண்டவர் நாங்க என்ன ஆண்டவரே நாங்க என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கோம்? Lord, what have I given to you? I give you 2 minutes ஜோபனுக்கு. This is your time. This is your time. இன்னைக்கு என்ன அற்புதம் வேணும் நீங்க இன்னைக்கு கேளுங்க. ஓ ரகல மல பல ஷபல மல மல பல தரகர கத்தல பஷகஹதா ஓ கபதர ஹல மல பல ஷபல தரிகர மேல மேல தரிகர ரோதி பஹதல பஷகஹ ஷபல. Come on, open your mouth. நல்லா வாயை திறந்து ஜோபனுங்க. Come on, tonguesல பேசுங்க. நல்ல சத்தமா ஜெபம். வர்ஷிப் டைம்ல எவ்வளவு சத்தம் வருதோ அதே சத்தம் இப்ப வரட்டும். Come on, this is your time. இதுவே உங்களுடைய காலம். Come on, open your mouth and pray. ஓ ரபாலதி கரஷபா. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு வர வேண்டியது. இது நடக்க வேண்டியது. இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டியது. இந்த அற்புதம் நடக்க வேண்டியது. இந்த அற்புதம் நடக்கணும்னா நீங்க என்னோட ராஜா ஆண்டவரே. நீங்களே என்னுடைய ராஜான்னு சொல்லலாமா? ரபால ஷபல தரகர மல கரபல ஷபக ஓ கதர ஷமல தரகர மல Wonderful, 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 wonderful Jesus, wonderful Jesus, wonderful Jesus, blessed Lord, blessed Lord, blessed be the name of Lord, blessed. Oh Lord, we praise you, we praise you, we praise you. Andare, Lord, in heaven we come to you. Andare, எங்களுடைய பரலோக ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. Lord, we thank you for giving us this word. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் எப்படி பிழைக்க முடியும், நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும்னு தெரியல. ஆனால் மனுஷன் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆனால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அற்புதம் இருக்கு ஆண்டவரே. அது நாங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஆண்டவரே. அது நாங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அது எங்களுக்கு புரிய வச்சதுக்காக நன்றி. எங்க கண்களை திறந்ததுக்காக நன்றி. எங்க மன கண்களை திறந்ததுக்காக நன்றி. ஓ லார்ட், thank you ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இன்னைக்கு எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அற்புதத்தை நீங்க செஞ்சே ஆகணும் ஆண்டவரே. இந்த குருத்தோலை ஞாயிறு நீங்க எங்களுக்கு என்ன அற்புதம் செய்யணும் அந்த அற்புதத்தை நீங்க செஞ்சே ஆகணும் ஆண்டவரே. Lord, we thank you so much for your word. இதே மாதிரி எங்கிட்ட டெய்லி பேசுங்க. நாங்க டெய்லி பைபிள் வாசிக்கும் போது எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கும் போது எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. டெய்லி நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவரே எங்க வாழ்க்கை மாறும் அப்பா. எங்க வாழ்க்கை மாறும். எங்க வாழ்க்கை தலைகீழா மாறும் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. Bless everyone who came to church today. அன்னை வந்த ஒவ்வொருவரையும் நீங்க அளவில்லாம உங்களுடைய அளவுபடி ஆசீர்வதிங்க. உங்களுடைய அளவுபடி ஆண்டவரே. நாங்க எங்க வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க எதை கொடுத்துக்கோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. To God be all the glory. ஆண்டவரே உமக்கு எல்லா கன மகிமை செலுத்துகிறோம். எங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சிநேகமும் நம்ம எல்லாரோடும் அவருடைய வருகை பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.